ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி, நான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டிலே ஆகிடுச்சு அடுத்த வீடியோ போட. சாரி, கொஞ்சம் இங்கே ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. செடிங்க மெயின்டைன் வேறு பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் ஷூட் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ அதான் நான் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு வந்தேன். இங்கே நான் ரோஸ் செடி எல்லா செடிக்கும் இப்போ நான் ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர். அதோட பெனிஃபிட்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் செடியில் இந்த தக்காளி செடி வளர்ந்துடுச்சு. ரோஸ் செடியால் நிறைய சத்து வேணும் ரோஸ் செடிக்கு. அது தக்காளி செடி ஃபுல்லாக எடுத்துக்குது. ஸோ நான் அதை வேறு க்ரோ பேக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிடுங்கி எடுத்துடலாம். ரொம்ப ரூட்டு நல்லா போயிருக்கு கீழே வரைக்கும். அதனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ரோஸுக்கு தனியாக நிறைய நியூட்ரியன்ஸ் தேவை. அப்போ தான் அதில் புதுசாக துளிர்களும் விடும். அதுக்கு ரூட்டும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். நல்லா இங்கே பாருங்கள், இந்த டொமேட்டோவில் எவ்வளோ பெரிய ரூட்டு, அவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு ரோஸ் தொட்டியில். அது எப்படி வளர்ந்துச்சுனே தெரியல. நான் விதையும் எதுவும் போடலை. மேபி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போடுறோம் இல்லையா, அதுலேருந்து ஏதாச்சும் சீட் முளைச்சிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது டொமேட்டோ செடி. எந்த ஒரு நோய் தாக்குதல் எதுவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அழகாக பூங்களும் நிறைய விட்டுருக்கிறதுனால சீக்கிரமே நம்மளுக்கு நிறைய காய்ங்க கிடைக்கும், தக்காளி பழம். ஸோ நம்ம இந்த க்ரோ பேக் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அதில் செம்பருத்தி செடி வச்சுருப்பேன். அதில் ஒரே மாவு பூச்சி எறும்பு எல்லாம் வந்ததுனால அது நாசமாகிடுச்சு. அது சரியாகவே வளரல. ஸோ நான் அந்த க்ரோ பேக்லேயே வச்சிடுறேன். நல்லா மண்ணை தூவி விட்டுருங்க ஃபுல்லாக. அதில் ஏற்கனவே புதினா செடி, அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒன்று முளைச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக கரிசலாங்கண்ணிங்க தாங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த காற்றுல அந்த பூவில் இருக்க விதை பறந்துடுது எப்படியோ. அந்த விதை எல்லா ரோஸ் செடி சரி, செம்பருத்தி செடி சரி, எல்லா செடி மண்ணுலேயும் போயிடுது. அதுலேருந்து புதுசாக துளிர் சின்ன சின்னதாக விட்டு அது பெருசாக அங்கங்கே வளர்ந்துட்டுருக்கு. கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த ரோஸ் செடி பாருங்கள், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கவாத்து பண்ணி விட்ட பிறகு துளிருங்க நல்லா விடுது. ரோஸு மொட்டும் விடுது. அது வளர்ந்தோடனே நான் காமிக்கிறேன் பூ. இந்த ரோஸ் செடி பாருங்கள், இது இந்த டபுள் கலர் ரோஸ் செடி. அங்கே ஒரு பூ கூட இருக்குது பாருங்கள். அதுவும் நிறைய துளிருங்க விடுது அங்கங்கே. இலை சுருக்கம்லாம் இருந்துச்சு, அதுவும் இப்போ இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வளருது. ஆனால் பூ மட்டும் சின்னதாக பூக்குது. அதுக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க, எப்படி பெருசாக பூக்கிறது, எப்படி ஃப்ரெஷ்ஷாக பூக்கிறது, எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல், அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லா செடியும் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டு பாருங்கள், 2-3 மொட்டு விட்டுருக்கு. இது நாட்டு ரோஸ் செடி. நாட்டு ரோஸ் செடி நல்லா வளருது. அதுக்கு ஸ்பெஷலாக எந்த கேரும் தேவையில்லை. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு பூ பெருசாக பூக்கணும், நிறைய பூக்கணும், இந்த இலை சுருக்கம் நோயெலாம் வரக்கூடாதுன்னா சின்ன டிப்ஸ் பண்ணுங்கள். அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு எடுப்பாங்க இல்லையா, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றுனாலே நாட்டு ரோஸுக்கெலாம் அவ்வளோ ஒரு சத்து கிடைக்கும். ரூட்டிலேருந்து பூவும் பெருசாக பூக்கும். இது பன்னீர் ரோஸ் செடிங்க. இந்த ரோஸும் நல்லா இங்கே பாருங்கள், துளிர் நல்லா வளருது. அதிலே ஒரு 2-3 மொட்டும் விட்டுருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த அரிசி கழுவின தண்ணியை ஸ்ப்ரேயும் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இன்னும் நல்லா துளிரிடும். அது ரூட்டுக்கு மட்டும் சத்து இல்லை, இலைக்கும் ரொம்ப சத்து. அதனால் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது மேரிகோல்டு செடி பாருங்கள். நான் வளராதுன்னு நினச்சேன், எப்படியோ அந்த பூவிலேருந்து வளர்ந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருப்பேன் செடி வாங்கின்னு அது ரெண்டுமே எனக்கு அந்தளவு வளர முடியல. அது ட்ரை ஆகிடுச்சு அப்படியே அன்றைக்கே. சரி, பூ விதையிலேருந்து முளைச்சிடுச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இது ரெட் கலர் பெங்களூர் ரோஸு. இதுவும் துளிருங்க நிறைய விட ஆரம்பிச்சிச்சு. பூங்க இனிமேல் தான் பூக்கும். எல்லா துளிர்லேயும் மொட்டு விடும். நீங்கள் எல்லா இலையும் நல்லா இல்லாத இலை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. சுருக்கமாக இருக்க இலை,
நோய் தாக்குதல் ஏதாச்சும் வந்த இலை எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க. இதுவும் ஒரு நாட் ரோஸ் செடி. இதுலேயும் பூ விட்ருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ. இது இப்போ நட்டு வச்ச தக்காளி செடி. ஸோ இதுதாங்க அந்த ஃபெர்டிலைசர். உங்ககிட்ட ஏதாச்சும் வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன கழிவு இருக்கும். கழிவுனா அந்த மாட்டு சாணம், அந்த தயிர், அது எல்லாத்தையும் அப்படியே போடுறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது. இப்போ நம்ம செடிக்கு தண்ணியில் கலந்து அப்படியே செடிக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ஊற்றலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணுறப்ப நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கும். இந்த ஸ்ப்ரே தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவும் காமிச்சிடுது. நமக்கு வந்து ஈஸியாக மெஷர் பண்ணி அப்படியே அதில் ஊற்றிட்டு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். இதுதான் அந்த நாசிலும் நல்லா இருந்தது. எந்த ஒரு டேமேஜு எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. இது பாருங்கள், நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய்.